செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஹொசூர் அருகே நில உரிமையாளர் அனுமதியின்றி அரசு அதிகாரிகள் பைப்லைன் குழி தோண்டப்பட்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த கலவரப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட புனுகன் தொண்டியில் இருந்து கலவரப்பள்ளி செல்லும் சாலையில் முனியப்பா மகன் பாலுராஜுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ஜேசிபி எந்திரங்களை வைத்து சிப்காட் குடிநீர் திட்டத்திற்கு கொண்டு செல்லும் பைப்லைன்கள் குழி தோண்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் முனியப்பா மகன் பால்ராஜ் மற்றும் சீனிவாஸ், கங்கப்பா மகன் திம்மராஜ், சுப்பண்ண மகன் சுரேஷ், கங்கப்பா மகன் மஞ்சுநாத் ஆகியோர்களுக்கு சொந்தமான 45 கீழ் 2 CL சுமார் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் நடுவே ஊர் பொதுமக்களுக்காக தனது பட்டா நிலத்தில் பொதுவழி சாலையாக விடப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. இந்நிலையில் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு எந்தவொரு நோட்டீஸும் தகவலும் தெரிவிக்காமல் ஜேசிபி எந்திரங்களை வைத்து குழி தோண்டியதால் தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இதனால் தாங்கள் அனுமதியுடன் பைப்லைன் எடுத்துச் செல்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி அரசு அதிகாரிகள் எடுத்துச் செல்லட்டும், அதன் வரைக்கும் நாங்கள் இந்த பகுதியில் பைப்லைன் போட விடமாட்டோம் என தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்கள் விசாரணையின் போது இன்று வருவாய்த்துறை, காவல்துறையினர் சென்றபோது அவர்களிடம் பட்டா இடம் என்பது உறுதி செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் அனுமதிக்கிறோம் என முனியப்பா மகன் பால்ராஜ் தெரிவித்தார். அப்போது அந்த ஊர் பொதுமக்களாகிய திரு மஞ்சு, சோமன், சேகர், சாமி, வீரபத்ரா, வெங்கடேஷ், முன்ராஜ், மஞ்சுநாத், மஞ்சு, நவீன், ராஜசேகர் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். గవర్నమెంట్ వాళ్ళు ఏ నోటీస్ ఇవ్వకుండా మమ్మల్ని అడగకుండా పైప్ లైన్ వాళ్ళు ఎత్తుకుపోతున్నారు. మాకు ఇదివరకు మాకు ఇన్ఫర్మేషన్ చేయలే. మేము ఇంట్లో ఎవరు కొనిపోయినప్పుడు వాళ్ళు వచ్చి 2 జేసీబీ తోడుకొచ్చి ఆ పక్క ఎత్తేసింటారు. ఇప్పుడు మాకు ఎవరు మమ్మల్ని ఇచ్చేసేది? దానికి పోలీసు వాళ్ళంతా వచ్చిండ్రు కదా, ఏంటి ఇప్పుడు వాళ్ళు పైప్ లైన్ వాళ్ళు కంప్లైంట్ ఇచ్చి పోలీసు వాళ్ళకి వచ్చి మమ్మల్ని అంతా ఊరిని కూకూర ఇస్తలేదు, అంతా తోస్తారు పక్కకి. రెవెన్యూ డిపార్ట్మెంట్ వాళ్ళు వచ్చిండ్రు, మీరు అడుగుతారా? ఆయన తహసీల్దార్ వచ్చిండాడు. ఆయన లేదు మీది రోడ్ ఉంది అని కొట్టుకుపోతారు. రోడ్ వచ్చి మాది పట్టణాలనే ఉంది. ఇప్పుడు పట్టణాలంటే మీ ఊరు మాది పట్టణాలంటే మేము ఫస్ట్ మాకు మేము మా ఊరు అవుతాను, మేము జాగ్రత్తగా. మేము గవర్నమెంట్ రోడే లేదు పట్టాల. మేము మా ఊరికి పోని మా సౌకర్యం కానీ మేము ఇడుచుకోండి. ఇక్కడ ఇప్పుడు మా ఇది అనుమతి లేకుండానే వాళ్ళు వచ్చి ఎత్తుకోపోతాడు రోడ్డు. ఇప్పుడు పిటిషన్ ఇది ఇయ్యలేదు మాకు ఏమి, మమ్మల్ని ఏమి ఇచ్చేయకుండా వాళ్ళ ఇష్టానికి వాళ్ళు ఎత్తుకోపోతా ఉన్నారు. వాళ్ళు మమ్మల్ని అడుక్కొని ఎత్తుకుంటారు. మేము దాన్ని కానీ గలాసిస్తున్నాం. మేము మమ్మల్ని అడుక్కొని ఎట్లా ఎత్తా ఉన్నారు, మాకు నోటీస్ ఏమి ఇవ్వకుండా ఎత్తారు. దానికి మేము ఇచ్చేస్తా ఉండేది. ఏం చేయాలంటారు? మమ్మల్ని మాకు ఏమి మా సౌకర్యం మాకేమో చేసి వాళ్ళు ఎత్తుకోపోవాలా. ఏమి లేకుండా మా నాళ్ళు చనిపోతా ఉంది. పిలిచి మాట్లాడి అన్నాక వాళ్ళు ఇచ్చేసుకోపోయి. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒசூர் தாலுக்கு இது புனுகன் தொட்டிலிருந்து கிழவரப்பேருக்கு போல வழி. இது அவங்க பைப் லைன் போட்டிருக்க சிப்காட்க்கு போட்டுட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நோட்டீஸனும் பிஃபோர் ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு யாருமே இல்லாத நேரத்தில் எடுத்து போயிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நோட்டீஸனும் பிஃபோர் ஒரு இன்டிமேஷனும் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்காம எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தடுத்ததுனால போலீஸு, தாசில்தார் எல்லாம் அவங்க இங்க வேலை செய்யறோம், நாங்க போட்டுட்டு போறோம் அந்த மாதிரி பண்றாங்க. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு தான் போடணும். இது பட்டா லேண்ட் தான். இது கவர்மெண்ட் ரோடு இல்ல. அதனால இப்போ எங்க பட்டா லேண்ட்ல எடுக்க கூடாது அப்படின்னு எடுக்க கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ணா அதை எடுத்துட்டு போலாம்ல? ஆமா, பேச்சுவார்த்தை பண்ணா எடுத்துட்டு போலாம்.